அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 உறவுகளும் சார்புகளும் பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 10வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. குத்துக்கோடு சோதனையை பயன்படுத்தி பின்வரும் வரைபடங்களில் எவை சார்பினை குறிக்கும் என தீர்மானிக்கவும். ஒரு 4 வரைபடங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த வரைபடங்களில் குத்துக்கோடு வரைவதன் மூலமாக, அதாவது குத்துக்கோடு சோதனையை பயன்படுத்தி எவையெல்லாம் சார்பு அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பொதுவாக ஒவ்வொரு சார்பையும் ஒரு வளைவரையாக வரைபடத்தில் குறிப்பிடலாம். ஆனால் வரைபடத்தில் வரையப்படும் அனைத்து வளைவரைகளும் சார்பாகாது. வரைபடத்தில் வரைந்திருக்கிற அனைத்து வளைவரையும் சார்பாகாதுன்னா இப்போ எதெல்லாம் சார்பாகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த குத்துக்கோடு சோதனையை பயன்படுத்துகிறோம். குத்துக்கோட்டு சோதனையை பயன்படுத்தி வரைபடங்களில் நாம் குத்துக்கோட்டு சோதனையை பயன்படுத்தி வரைபடங்களில் எவை சார்பினை குறிக்கும் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இதுதான் வரையறை. ஒரு வளைவரையை ஒவ்வொரு குத்துக்கோடும் அதிகபட்சம் ஒரு புள்ளியில் வெட்டினால் அவ்வளைவரை ஒரு சார்பினை குறிக்கும். முதல் படத்துலேயும் 3வது படத்துலேயும் அந்த கிராஃப் ஷீட்டில் பாருங்கள், வளைவரை பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த குத்துக்கோடானது 2 புள்ளிகளில் வெட்டுவதை நாம் பார்க்கலாம். முதல் படத்துலேயும் 3வது படத்துலேயும். ஆனால் 2வது படத்துலேயும் 4வது படத்துலேயும் பார்த்திங்கன்னா குத்துக்கோடானது வளைவரையை ஒரு புள்ளியில் மட்டும்தான் வெட்டுது. ஒரு புள்ளியில் மட்டும் வெட்டுனா அந்த வளைவரை ஒரு சார்பினை குறிக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஆகவே முதல் வரைபடமும் 3வது வரைபடமும் சார்பினை குறிக்காது. 2வது வரைபடமும் 4வது வரைபடமும் அந்த குத்துக்கோடானது வளைவரையை ஒரு புள்ளியில் மட்டுமே வெட்டுவதால் இந்த 2 வரைபடங்களும் சார்பினை குறிக்கும். 1 மற்றும் 3வது வரைபடங்களில் ஒரு குத்துக்கோடு வரைபடத்தை P மற்றும் Q ஆகிய 2 புள்ளிகளில் வெட்டுவதால் இவை ஒரு சார்பினை குறிக்காது. 2வது மற்றும் 4வது வரைபடங்களில் அதிகபட்சம் ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுவதால் இவை சார்பினை குறிக்கும். அவ்வளோதான் ஆன்சர். எடுத்துக்காட்டு 11வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.